அடடா இவ்வளோ நாள் இது நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான சூப்பரான ட்ரிக் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மொபைலில் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம காப்பி பண்ணி அதை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம அதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணால் அது வந்து செலக்ட் ஆயிரும். அப்படியே காப்பி பண்ணி நம்ம டிரான்ஸ்லேட்டில் போட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு சில டெக்ஸ்ட்டை வந்து நம்மளால காப்பி பண்ண முடியாதுங்க. அதுக்கு பிளே ஸ்டோரில் இருக்க டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா யூடியூப்ல இருக்க டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், நம்மளால காப்பி பண்ணவே முடியாதுங்க. ஸோ அப்படி காப்பி பண்ண முடியாத டெக்ஸ்ட்டை நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்க எந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணுமோ அந்த டெக்ஸ்ட் இருக்க பேஜ் அப்படியே வச்சுட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ற கூகுள் டிரான்ஸ்லேட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த லாங்குவேஜா டிரான்ஸ்லேட் ஆகணுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கார்னர்ல இருக்க அந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதுல அந்த கார்னர்ல இருக்க போட்டோ ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்த ஸ்கிரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம எடுத்த ஸ்கிரீன்ஷாட்ல இருக்கிற இங்கிலீஷ் டெக்ஸ்ட் எல்லாமே தமிழ்ல டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போகிற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்க மொபைலுக்கு வரும். இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை என்னோட கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.